பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய சந்தோஷத்தை தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயருடைய நிருபம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே மோசையை குறித்து படிக்கிறோம். மோசே எபிரேயன், ஆனாலும் அவன் வளர்ந்தது பார்வோனுடைய அரண்மனையிலே என்று பார்க்கிறோம். அங்கே அவன் பெரியவனான போது 24ஆம் வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பெரியவனானான், வளருகிறது பார்வோனுடைய அரண்மனையில, பார்வோனுடைய குமாரத்தியின் அரவணைப்பிலே வளருகிறான். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுகிற அந்த உலக பிரகாரமான மேன்மையான அந்தஸ்தை மோசே வெறுத்து விட்டான். காரணம் என்ன? அவன் பெரியவன் ஆகிவிட்டான். காரணம் என்ன? அவன் விசுவாசத்திலே வல்லவன் ஆகிவிட்டான் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறேன். அழிந்து போகிற பாவ சந்தோஷங்கள் எவ்வளவோ அந்த அரண்மனைக்குள்ளாக இருந்தது. அதை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் கூட இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கவே. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அந்த பரலோக ராஜ்யத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் போய் சேருகிறவர்களாய் இனி வரும் பலன் மேல் எப்போதும் நோக்கம் உள்ளவர்களாக இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து போக வேண்டும். ஸ்தோத்திரம். தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் மரித்தோரில் எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்மை அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு அதான் எதிர்பார்ப்பு, சபைக்கு அதான் எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்துவின் வருகை. அவர் என்ன செய்கிறார்? இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். பெரிய அழிவிலிருந்து, பெரிய ஆபத்திலிருந்து, தேவ கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 24:25 வசனத்துல அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பவுல் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் இனி வருகிறதான நியாய தீர்ப்பை குறித்தும் பேசின போது பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். பாருங்க, நீதியான நியாய தீர்ப்பை குறித்து கேட்டபோது பேலிக்ஸ் பயமடைந்தான். இந்த நாட்கள்ல பயமில்லாதவர்களாய் நாம் வாழும்படி இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கிருபையிலே பலப்படுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் அற்புதமான காரியங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த அதிகாலை நேரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வரவும் ஜெபிக்கவும் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இவர்கள் இந்த உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்க கிருபை தார். தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.